Hi friends, this is Ilakya from Adisam channel. So நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி அதாவது கூட்டு வட்டி கணக்குகள் ரிலேட்டடான ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 10th எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் லெசனோட நோட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் பிக்சல் வேல்யூ வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடான சம்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஃபார்முலாஸ் வந்து நம்ம வந்து கிளியராக எழுதிக்கணும். ஸோ இந்த 4 ஃபார்முலாஸுமே நம்மளுக்கு வந்து அதாவது கூட்டு வட்டிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்டாங்கன்னா ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் என்ன. நம்ம ஆல்ரெடி தனி வட்டியில் பார்த்த மாதிரி தான். ஸோ பி அப்படிங்கிறது அசல், ஆர் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து வட்டி வீதம், என் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து காலம். ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை கேட்டாங்கன்னா ஏஸ் ஈக்குவல் டு b into 1 + r/100 ஹோல் பவர் n. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு b into இந்த ஃபார்முலாவே தான் வரும். என்னன்னா ஜஸ்ட் இங்க 1/2 வந்து இங்க இடையில வந்து போட்டுக்கணும். அதாவது ஃபார்முலா என்னன்னா ஏஸ் ஈக்குவல் டு b into 1 + 1/2 r/100 ஹோல் பவர் இங்க என்ன பண்ணிக்கணும்னா 2n. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2n வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கால் ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு b இன்ட்டு இந்த ஃபார்முலா படியே தான் இங்கே 1/2 போடுவீங்க. இங்கே என்ன பண்ணிக்கணும்னா 1/4 r/100 ஹோல் பவர் இங்கே என்னன்னா 2n, இங்கே வந்து 4n. ஏன்னா இங்கே வந்து எனக்கு வந்து கால் ஆண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலப்பு ஆண்டு டைப்ல வந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதாவது 5 into 1/4 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி எழுதிக்கணும்னா இந்த 5 இயரை வந்து செப்பரேட்டா எழுதிக்கணும். இந்த 1/4 இயரை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செப்பரேட்டா எழுதிக்கணும். ஸோ அப்போ ஏஸ் ஈக்குவல் டு b into 1 + r/100 ஹோல் பவர் 5. ஸோ ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸை வந்து ஒரு டேர்மா எழுதிக்கணும். அதுக்கப்புறம் 1 + 1/4 இந்த காலாண்டு இருக்கு இல்லையா அதை வந்து 1/4 into r/100 அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ இனிஷியலாக இந்த 4 ஃபார்முலாஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம சால்வ் பண்ணவே முடியாது. ஸோ கூட்டு வட்டி வந்து எளிமையாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாஸை நீங்கள் வந்து இனிஷியலாக வந்து கிளியராக வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கிளியராக வந்து நீங்கள் வந்து எழுதி பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா 15,625க்கு வட்டி 8% அதாவது 8% எனில் 3 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதில் ஏஸ் ஈக்குவல் டு பி வேல்யூ அப்படிங்கிறது 15,625 1 + r அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8% கொடுத்துருக்காங்க பை 100 ஹோல் பவர் என்ன அப்படின்னா n வந்து எனக்கு வந்து 3 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இந்த 8/100 எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்னா ஸ்பிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா 2 என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 25 வந்து வரும். ஸோ அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 15,625 1 + நமக்கு என்ன அப்படின்னா 2/25 த ஹோல் கியூப். ஸோ அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 15,625. ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா மேலே என்ன வரும் அப்படின்னா 27 த ஹோல் கியூப். ஸோ அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 15,625 into 27/25 த ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இங்கே இடையில வந்து மல்டிப்ளை இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 15,625 இன்ட்டு ஸோ 27 வந்து 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 19,683. ஸோ அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு டிவைடட் பை 25 ஆல்ரெடி தெரியும். நம்மளுக்கு 3 டைம்ஸ் பண்ணால் 15,625 தான் வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எனக்கு ஏ வந்து 19,683. ஸோ இதை வந்து நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லக்கூடாது. ஸோ கூட்டு வட்டி சொல்கிறப்ப ஏ - பி தான் சொல்லணும். அதாவது நம்ம கண்டுபிடிச்ச ஏ வேல்யூ என்ன 19,683 என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 15,625ஓட சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 4,058. ஸோ அதை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 4,058 வந்து வரும். ஸோ அந்த கொஸ்டினோட ஆன்சர் என்ன அப்படின்னா 4,058. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து இதுதான். ஸோ செகண்ட் கொஸ்டின் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி அசலுடன் சேர்க்கப்பட்டால் 1000க்கு ஆண்டு வட்டி வீதம் 10%, 18 மாதங்களுக்கு கூட்டு வட்டி காண்க. ஸோ இதுதான் கொஸ்டின். ஸோ கொஸ்டினை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நல்லா வந்து ரீட் பண்ணணும். என்னென்ன டேட்டாஸ் வந்து முதல்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எழுதணும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா பி வந்து எனக்கு 1000 கொடுத்துருக்காங்க, ஆர் வந்து எனக்கு வந்து 10%
கொடுத்துருக்காங்க. எண் வந்து எனக்கு என்னன்னா 18 மாதம் கொடுத்துருக்காங்க. அதை நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நான் வந்து இயராக வந்து மாற்றிக்கணும். ஸோ அப்போ என்ன வரும் அப்படின்னா எனக்கு வந்து 3/2 இயர்ஸ் வரும். நான் ஏன் இங்கே வந்து 12ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு 1 இயருக்கு வந்து நம்மளுக்கு 12 மாதங்கள் தானே, அதாவது ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள். ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எண்ணை வந்து 12ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிவைட் பண்ணியிருக்கேன். எப்பவுமே எண் வந்து ஆண்டில் தான் இருக்கணும். ஸோ இங்கே மாதம்ல இருக்குது. ஸோ அதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், நம்மளுக்கு அரை ஆண்டுக்கு அப்படின்னாலே நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு நம்மளுக்கு என்ன ஃபார்முலானா 1 + 1/2 R/100 ஹோல் பவர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2n. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அரை ஆண்டுக்கு வந்து ஃபார்முலா வந்து இதுதான். இந்த ஃபார்முலா ஆல்ரெடி நான் முதலே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஃபார்முலாஸ் படித்தா தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து போட முடியும். ஸோ அப்போ ஏஸ் ஈக்குவல் டு பி வந்து எனக்கு என்ன அப்படின்னா 1000 1 + 1/2 இன்ட்டு ஆர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து 10% கொடுத்துருக்காங்க. ஸோ பை 100 ஹோல் பவர் 2 இன்ட்டு என் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 3/2. ஸோ அதை நான் இங்கே அப்படியே வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். அப்போ ஏஸ் ஈக்குவல் டு ஸோ 1000 ஸோ 1 + 1/2 இன்ட்டு ஸோ இதை பண்ணால் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1/10 வந்து வரும். ஸோ ப்ராக்கெட் கரெக்டாக யூஸ் பண்ணி பழகணும். இந்த 2வும் இந்த 2வும் வந்து எனக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ எனக்கு பவரில் வந்து 3 இருக்கும். ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 1000 1 + இது என்ன வரும் அப்படின்னா 1/20 ஹோல் பவர் கியூப் வந்து வரும். ஸோ அப்போ நமக்கு என்ன அப்படின்னா ஏஸ் ஈக்குவல் டு ஸோ 1000 ஸோ 1 + நம்மளுக்கு 1/20 ஹோல் கியூப் தானே. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்னா ஸோ 1000 இதுக்கு வந்து 20 வந்து இங்கே கீழே எல்சிஎம் எடுத்தோம்னா மேலே வந்து 21 ஹோல் கியூப் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ 1000 இன்ட்டு இங்கே என்ன வரும் 21 இன்ட்டு 21 அகைன் கீழே என்ன வரும்னா 20 இன்ட்டு 20 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த 3 சைஃபருக்கு இந்த 3 சைஃபர் வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 3 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து 21 வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 9261. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். பை வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8 வந்து வரும். ஸோ இதை 8ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும் அப்படின்னா 1157.63 வரும். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக வந்து டிவைட் பண்ணி பாருங்கள், எக்ஸாக்டாக ஆன்சர் வரும். ஸோ நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடுறப்ப இந்த ஃபைனல் ஆன்சரை சொல்லக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்மளோட கிவன் ஆன்சரை வந்து Pலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணணும். ஸோ கிவன் வந்து எனக்கு என்ன P வந்து எனக்கு வந்து 1000. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும் அப்படின்னா 157.63. ஸோ இதான் வந்து ஆன்சர். ஸோ இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து போட்டு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் வந்து இதுதான் நம்மளுக்கு வந்து குரூப் 4 பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அந்த அரையாண்டு காலாண்டுக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னா மெயினாக இந்த ஃபார்முலா வந்து என்ன பண்ணணும்னு தெரியும்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே கரெக்டாக ப்ரொசீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து என்ன வந்துடும் அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஸோ தனி வட்டி ஈஸியாக போடலாம், கூட்டு வட்டி வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி நிறைய சம்ஸ் போட தான் உங்களுக்கு வந்து ஐடியாஸ் வந்து கிடைக்கும். ஸோ செகண்ட் சமோட ஆன்சர் வந்து 157.63. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 774.40 ஆகும். கூட்டு வட்டி வீதம் காண்க. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் கொஸ்டின் இருக்கும். 2A பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மாதிரி சம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆண்டிற்கு ஒரு முறை அப்படிங்கிறத எனக்கு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 774.40 ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்டிற்கு ஒரு முறைனால ஏஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + R/100 ஹோல் பவர் n தான் எனக்கு வந்து ஃபார்முலா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தனி வட்டி பார்க்குறப்ப அமௌண்ட் அதாவது எந்த வேல்யூ அதிகமாக இருக்கோ ஸோ 774.40 வந்து நீங்கள் ஏ எடுத்துக்கோங்க. பி வந்து என்ன அப்படின்னா 640. ஸோ 1 + இங்கே என்ன கேட்டிருக்காங்க வட்டி வீதம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க எனக்கு வந்து ஆர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ R/100 ஹோல் பவர் n அப்படிங்கிறது இங்கே 1 தானே. ஸோ ஆண்டிற்கு ஒரு முறை அப்படி தானே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் என்னோட கிவன் டேட்டா. சாரி, இங்கே வந்து என்னன்னா என் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஆண்டுகள் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2 வந்து நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஸோ அப்போ ஏ வேல்யூ என்ன 774.40
பி வந்து 640, ஆர் தான் எனக்கு கேட்குறாங்க, வட்டி வீதம் காண்கன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கணும், ஆர் போட்டுட்டு என் வந்து 2 ஆண்டுகள் சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சம்க்கு என்ன பண்ணணும்னா 774.40 இந்த 640 இங்கே டிவைடில் கொண்டு வந்துடலாமா, நம்ம இங்கே சீக்வல்ட்டு நம்மளுக்கு என்னது 1 + r/100 ஹோல் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கொயரு. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஸோ இதை வந்து நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இது மெயின் கான்செப்ட், இந்த சிம்பிளிஃபிகேஷன் தான் இதில் ரொம்ப முக்கியம். ஸோ டிவைடட் பை, ஸோ நமக்கு என்னன்னா 640. ஸோ நம்மளுக்கு மேலையும் கீழையும் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன ஆகும்னா 7740 வந்து எனக்கு இதாயிரும். கீழே வந்து இந்த 640யோட இந்த 2 0 வந்து எனக்கு வந்து ஆட் ஆயிரும். ஸோ இதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைக் பண்ணிக்கணும். ஸோ இதை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு 121/100. ஸோ இதுதான் ஃபைனல் இதாக வரும். ஸோ வேணும்னா நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அகைன் 2ஆல் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும்னா கட் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு தேர்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா 640 ஆனது 2 ஆண்டுகளில் கூட்டுத்தொகை 774.40 ஆகும். கூட்டு வட்டி வீதம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா வட்டி வீதம்னா ஆர் வந்து நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, ஆண்டிற்கு ஒரு முறை அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா வந்து இருந்தாங்க ஏசி = பி × 1 + r/100 ஹோல் பவர் n. ஏன்னா எனக்கு ஆண்டிற்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எப்பவுமே வேல்யூ அதிகமாக இருக்கிறத ஏயா எடுத்துக்கணும். ஸோ பி வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா 640. ஸோ 1 + r/100. ஸோ நம்மளுக்கு n வந்து நம்மளுக்கு 2 years அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 774.40. ஸோ இந்த 640 நான் வந்து கீழே கொண்டு வந்துக்கணும். ஸோ அப்போ 1 + r/100 நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த சம்மில் இந்த மாதிரி இதில் சிம்பிளிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும் நான் வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 774 தென் 40, அதாவது இது ஹோல் ஆயிரும். கீழே வந்து 640யோட இந்த 2 சைஃபர் வந்து எனக்கு ஆட் ஆயிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கணும். இதை நீங்கள் 2ஆல் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 121 divided by 100. வேணா நான் லாஸ்ட்டாக வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். இதை நீங்கள் 2ஆலேயே ப்ரொசீட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா 121/100 வந்து நம்மளுக்கு வந்து வரும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 121/100 நான் இந்த சைடு வந்து நான் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சீக்வல்ட்டு நம்மளுக்கு என்னன்னா 1 + r/100 நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எலமெண்ட்டையும் இங்கே ஸ்கொயர் இருக்குல்ல அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து கேன்சல் பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 11ஓட ஸ்கொயர் தான் நம்மளுக்கு வந்து 121, 10ஓட ஸ்கொயர் தான் எனக்கு வந்து 100. அப்போ இதை நான் வந்து 11/10 ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாம்ல. ஏன்னா 11ஓட ஸ்கொயர் தான் எனக்கு வந்து 121, 10 ஸ்கொயர் பண்ணால் எனக்கு வந்து 100 வந்து வரும். ஸோ சீக்வல்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். ஸோ நான் இந்த மாதிரி இருந்தால் இந்த 2ஐயும் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2ஐயும் நான் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இது வந்து ஸோ 11/10 சீக்வல்ட்டு என்ன ஆகும்னா 1 + r/100 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஈக்குவேஷனை ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை இந்த சைடு வச்சுக்கோங்க. ஸோ 11/10 இப்போ எனக்கு r டைம் தானே வேணும். ஸோ நான் r/100 அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ 11/10 இந்த +1 இந்த சைடு வந்தால் எனக்கு -1. அப்போ r/100 = எல்சிஎம் என்ன 10. அப்போ 11 - 10. அப்போ r/100 என்ன வரும் அப்படின்னா 1/10. ஸோ அப்போ நமக்கு என்னது 10r. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா. ஸோ 10r = எனக்கு என்ன அப்படின்னா 100. அப்போ ஆரோட வேல்யூ வந்து 100/10. அப்போ ஆர் வந்து எனக்கு என்ன அப்படின்னா 10%. ஸோ வந்து ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து 10% தான் எனக்கு வந்து ஆன்சர். ஸோ இந்த மாதிரி சம் வந்து 2A பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ இதில் வந்து மெயின் ஏரியா வந்து இந்த சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் கொண்டு வரீங்க இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியம். இந்த வேல்யூ இந்த சைடு வர்றதை இந்த ஃபார்முலாஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கொண்டு வர தெரியணும். ஸோ இங்கே எனக்கு இந்த ஸ்கொயர் இருக்குது, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 11/10 ஹோல் ஸ்கொயர் இந்த டேர்மே நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு 11ஓட ஸ்கொயர் தான் எனக்கு வந்து 121. இந்த ஒரு இடத்த மட்டும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அடுத்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படின்னா ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ இதுதான் வந்து தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர்.
ஸோ 4th கொஸ்டின் என்ன அப்படின்னா 1600 ஆனது 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் 1852.20 ஆகும். ஸோ இந்த டாட் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு என்னன்னா ஃபார்முலா A = B × 1 + R/100 ஹோல் பவர் n. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ரீட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஃபார்முலா எழுதணும், அதுக்கப்புறம் ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ A வந்து 1852.20 ஈக்குவல் டு என்ன அப்படின்னா P வேல்யூ என்ன 1600. ஸோ 1 + R வேல்யூ என்ன 5. ஸோ பை 100 ஹோல் பவர் n தான் நம்மகிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஸ்டெப் ப்ரீவியஸ் சம்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த 1600 என்ன பண்ணிடணும்னா இங்கே நீங்கள் கொண்டு வந்துடணும். ஸோ 1 + 5/100 ஹோல் பவர் n வந்து வரும். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் இந்த சைடு எழுதி. ஸோ 20 டிவைடட் பை என்ன அப்படின்னா 1600. ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்து என்ன பண்ணிக்கணும்னா 100ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ மேலே இருக்க டெசிமல் பாயிண்ட்ல இருக்கிறது என்ன ஆயிரும் அப்படின்னா எனக்கு ஹோலாக அங்கே கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இங்கே 1600ஓட இந்த 20 வந்து இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ இந்த 00 நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடணும். ஸோ இதை 2ஆல பண்ணிங்கன்னா என்ன வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9261 டிவைடட் பை நமக்கு என்ன வரும் அப்படின்னா 8000 வந்து வரும். ஸோ அதை இங்கே அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ 9261 பை என்ன அப்படின்னா எனக்கு வந்து 8000 ஈக்குவல் டு ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தால் 100. ஸோ இப்போ 100 + 5 ஹோல் பவர் n வந்து வரும். இந்த 9261 வந்து நம்மளுக்கு எதோட கியூப் வேல்யூ அப்படின்னா 21ஓட கியூப் வேல்யூ. அப்போ 21/20 த ஹோல் கியூப் எழுதிக்கலாமா? ஏன்னா இந்த 9261 அப்படிங்கிறது இந்த 21ஓட கியூப் வேல்யூ. 20ஓட கியூப் வேல்யூ என்ன நம்மளுக்கு வந்து 8000. ஸோ இது வந்து நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகும் இந்த மாதிரி சம்ஸ் வந்து, அதாவது இந்த ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே. ஸோ 9261 அப்படிங்கிறது நீங்கள் 21 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த வேல்யூ வரும். 8000 அப்படிங்கிறது 20 வந்து 3 டைம்ஸ் பண்ணால் வரும். ஸோ இங்கே என்ன வரும் அப்படின்னா மேலே வந்து 105 டிவைடட் பை நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்மளுக்கு பை 100 ஹோல் பவர் n வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஸோ இந்த அகைன் இந்த 21/20 த ஹோல் கியூப் அதை வந்து அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ இங்கே 105 இருக்கு இல்லையா? ஸோ இதை நான் என்ன பண்ணிக்க முடியும்னா 5ஆல என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா டிவைட் பண்ண முடியும். அப்போ அகைன் என்ன வரும்னா எனக்கு இங்கே வந்து 21/10 இங்கே என்ன வரும் அப்படின்னா மேலே வந்து n வரும். இந்த n வந்து as usual தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சேம் வேல்யூ இருக்கிறப்ப நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கோ அதோட ஆப்போசிட்ல இருக்கிறது தான் என்னோட வேல்யூ. அப்போ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3s. ஸோ இந்த மாதிரி இது வந்து நீங்கள் வந்து பவர் ரூலில் வந்து படிப்பீங்க, அதாவது அடுக்கு விதிகள் அப்படின்னு சொல்லி மேக்ஸில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த 2 பேஸும் எனக்கு, அதாவது இந்த 2 வேல்யூ சமமாக இருந்ததுன்னா பவரில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ 21/20 இங்கேயும் 21/20. ஸோ இங்கே n இருக்குது, ஸோ இங்கே 3 இருக்குது. அப்போ இந்த என்னோட வேல்யூ என்னன்னா 3s அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ என்னோட ஆன்சர் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 ஆண்டுகள். ஸோ கூட்டு வட்டி வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். அதாவது சம் வந்து நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா சம்முக்குமே இந்த இடம் இருக்குது இல்லையா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதை பொறுத்து தான் இங்கே நம்மளுக்கு டேட்டாஸ் வந்து வரும். ஸோ நான் இங்கே எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியுதா? 9261 அப்படிங்கிறது 21ஓட கியூப் வேல்யூ, 8000 அப்படிங்கிறது 20ஓட கியூப் வேல்யூ. அதனால தான் 21/20 த ஹோல் கியூப்னு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே வந்து எனக்கு ரெண்டுமே பேஸ் சேமாக இருந்ததுன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் என்னோட வேல்யூ. ஸோ என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா எனக்கு வந்து 3s. ஸோ 4th சம் ரொம்ப முக்கியம். 2a பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இந்த மாதிரி சம்ஸ் வந்து. ஸோ அதை நீங்கள் வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 5th கொஸ்டின் என்ன அப்படின்னா 8000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஸோ இதுக்கு வந்து P × R/100 ஹோல் ஸ்கொயர் தான் ஷார்ட்கட்டு. ஸோ இந்த ஷார்ட்கட் நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா 2 ஆண்டுகள் அப்படிங்கிறத 2 ஆண்டுகள் மட்டும் இருந்தால் மட்டும்தான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அது ரொம்ப மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ இங்கே 2 ஆண்டுகள் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ P வேல்யூ என்ன எனக்கு வந்து 8000 இன்ட்டு நம்மளுக்கு R வந்து என்ன 10% / 100 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ என்னது எனக்கு 8000 இன்ட்டு 10/100 இன்ட்டு என்ன வரும் அப்படின்னா எனக்கு வந்து 10/100. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த 2 சைஃபர் இந்த 2 சைஃபர் கேன்சல் ஆயிரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ 8 × 10. ஸோ சீக்வல் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து 80. ஸோ இந்த ஃபார்முலா வந்து எப்போ அப்ளிகபிள் அப்படின்னா கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் வந்து 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிருக்கணும். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 80. ஸோ அப்போ வர்றப்ப மட்டும்தான் இந்த ஷார்ட்கட் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும்.
என்ன அப்படின்னா 6th கொஷின். ஸோ மொதல் 5 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு போர்டில் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பேன். ஸோ அடுத்து கொஞ்சம் பையன் எழுதுனால என்னால் போர்டில் கன்டினியூ பண்ண முடியல. ஸோ இதை மட்டும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஸோ வந்து 6வது கொஷின் என்ன அப்படின்னா 15,625ஐ 9 மாதங்களுக்கு 16% ஆண்டு வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் வட்டி காலாண்டுக்கு ஒரு முறை சேர்க்கப்பட்டால் கூட்டு வட்டி கேட்குறாங்க. அப்போ காலாண்டுக்கு அப்படின்னா இந்த ஃபார்முலா நான் முதலே சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டு ஸோ இதில் பி வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஆர் வேல்யூவும் 16% கொடுத்துருக்காங்க. எண் வந்து எனக்கு என்ன அப்படின்னா எனக்கு வந்து 9 மாதம் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிடணும், ஒரு வருடத்திற்கு எனக்கு எத்தனை மாதம் அப்படின்னா 12 மாதம். அப்போ என் வேல்யூ என்ன பண்ணிக்கணும்னா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ டிவைட் பண்ணால் எனக்கு 3/4 வரும். ஸோ இப்போ இந்த டேட்டாஸ் ஃபுல்லாக ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு பி வேல்யூ என்ன 1625, அதுக்கப்புறம் 1 + 1/4 அப்படியே வரும். ஆர் அப்படிங்கிறது 16% டிவைடட் பை 100 ஹோல் பவர் 4 இன்ட்டு என் வேல்யூ எனக்கு என்ன 3/4. அப்போ இந்த 4ம் எனக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும். அப்போ எனக்கு வந்து 15,625 1 + 1/4 இன்ட்டு இங்கே 16/100 இன்ட்டு இந்த 4 கேன்சல் ஆயிரும் பவர் ரூல் படி. ஸோ அதை நான் கேன்சல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும்னா ஸோ இங்கே 4 4s 16 வரும். அப்போ இந்த 4/100 நான் வந்து எண்டு வரைக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னா 1/25. ஸோ அப்போ 1/25 தான் ஹோல் கியூப் எழுதியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா 15,625 அப்படியே வச்சுருக்கேன். ஸோ இந்த 1 + 1/25 இருக்கு இல்லையா, இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் 26/25 வரும். ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா 26/25 தான் ஹோல் கியூப் வரும். அப்போது 15,625 இன்ட்டு ஸோ நான் இங்கே எழுதியிருக்கேன், எல்சிஎம் எடுத்திருக்கேன். ஸோ அப்போ என்ன வரும் 26/25 26/25 26/25. ஏன்னா நமக்கு வந்து கியூப் இருக்கனால 3 டைம்ஸ் எழுதணும். ஸோ எனக்கு வந்து 25 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 15,625 அப்படியே கேன்சல் ஆயிரும். ஸோ 26 மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 டைம்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன வரும் 17,576 வரும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்போவுமே நம்ம கண்டுபிடிச்சதோட நம்மளோட பி வேல்யூ என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். ஸோ 15,625 ஸோ சப்ராக்ட் பண்ணால் 1951 வந்து வரும். ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கணும். ஸோ காலாண்டுக்கு அரையாண்டுக்கு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ரெஸ்பெக்டிவ் ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ண தெரியணும். அதே மாதிரி இந்த சிம்பிளிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1951 6th சம்மோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6,400க்கு அதாவது 6 × 1/4% ஆண்டு வட்டி வீதம் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், 2 ஆண்டு கூட்டு வட்டி தனி வட்டி வீத வித்தியாசம் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். ஸோ என்னென்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர் தான். ஆனால் இங்கே வட்டி வீதம் வந்து எனக்கு கலப்பு பின்னமில் இருக்குது. அப்போ 6 × 1/4 25/4. அப்போ R வரக்கூடிய இடத்துல 25/4 போடணும். 100 அப்படிங்கிறது எனக்கு டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா P × R/100 ஹோல் ஸ்கொயர் தான். ஸோ இந்த சம் நம்மளுக்கு வந்து குரூப் 4 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ 6,400 இன்ட்டு ஸோ 25/4 × 100 எவ்வளவு 400 ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். இந்த 25/400 நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன். எவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். ஸோ அப்போ 1/16. அப்போ இங்கே ஸ்கொயர் இருக்கனால இந்த வேல்யூவை சிம்பிளிஃபிகேஷன் வேல்யூவை 2 தடவை போடணும். 1/16 × 1/16. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா ஃபர்தராக என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 வந்து ஆன்சர் வந்து வரும். ஸோ இந்த சம் வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் பேஸ் பண்ணி இருக்கிறது 2 ஆண்டுக்குனா தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா P × R/100 ஹோல் ஸ்கொயரை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சம் வந்து நம்மளுக்கு எக்ஸாமில் கேட்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 7th சம் வந்து ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து 25 வந்து வரும்.
நெக்ஸ்ட் 8th கொஷின் என்ன அப்படின்னா, காயத்ரி 12,000ஐ 5% ஆண்டு கூட்டு வட்டி வீதம் தரும் வங்கியில் என்ன ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தார்? அவர் முடிவில் 13,230 பெற்றார் எனில் எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்னது, நம்மளுக்கு வந்து அரையாண்டு காலாண்டு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா நம்ம ஒரு ஆண்டு ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். அப்போ A = P × 1 + R/100 n தான் ஃபார்முலா. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதிகமாக இருக்கிறது தான் A வேல்யூ, தனி வட்டி நடத்துகிறப்ப நான் சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ 13,230 இங்கே போட்டுக்கணும். P வேல்யூ என்ன அப்படின்னா எனக்கு வந்து 12,000 1 + R அப்படிங்கிறது எனக்கு 5% கொடுத்துருக்காங்க by 100. இந்த n வேல்யூ தான் எனக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி சம்க்கு இந்த 13,230 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 12,000 கீழே கொண்டு வந்துடணும். 1 + 5/100 என்ன அப்படியே வச்சுக்கணும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், 13,230 வந்து 13,230 by 12,000 நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து 3ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன், 3ஆல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் வந்து டிவைட் பண்ணியிருக்கேன். ஸோ டிவைட் பண்ணுறப்ப எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஸ்டெப் தான் டிவைட் பண்ண முடியும். 441/400 தான் வரும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னா டிவைட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த 441/400 நான் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே எல்சிஎம் எடுத்தோன்னா என்ன வரும், மேலே வந்து 105 என்ன வரும் அப்படின்னா 100 n அப்படியே வரும். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே வந்து 21/20 n வரும். இதை டிவைட் பண்ணால், அதாவது இங்கே என்ன இருக்குது, 100/100 தானே இருக்குது. ஸோ 5ஆல் பண்ணால் நமக்கு என்னது 21/20 தானே வரும். ஸோ அந்த 21/20 என்ன இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த வேல்யூவை இதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதணும். ஏன்னா நம்மளுக்கு 21 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 440. இங்கே ஏன் நான் 21/20 எழுதியிருக்கேன்னா, 441 21 என்ன ஸ்கொயர் பண்ணால் தான் 441. அதே மாதிரி 400 அப்படிங்கிறது 20 ஸ்கொயர் பண்ணுற வேல்யூ தான் எனக்கு வந்து 400. நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், பவர் ரூல் வர்றப்ப நம்மளுக்கு இது ரெண்டும் சேமாக இருந்ததுன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் n வேல்யூ, இந்த பிளேஸில் இருக்கிறது தான் இந்த n வேல்யூ. அப்போ n அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னா 2 வருடம். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஃபார்முலாஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணிங்கனாலே உங்களுக்கு என்ன வந்துடும்னா ஓரளவு கிளியர் வியூ வந்து வந்துடும். ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு 4th 5th வீக் ஷெடியூலுக்கான சிலபஸும் நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சண்டே தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமு. இதுக்கப்புறம் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்னென்னா எக்கனாமிக்ஸ் 10th எக்கனாமிக்ஸ் வந்து நான் வந்து நோட்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஷேர் பண்ணுற விஷயங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.